விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சுண்ணாம்புத்தன்மை அதிகமாக உள்ள குடிநீரை பயன்படுத்துவதால் கல்லீரல் பாதிப்பு ஏற்படுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ளது பூமாம்பாக்கம் கிராமம். இஸ்லாமியர்கள் அதிகமாக வசித்து வரும் இந்த கிராமத்தில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் கல்லீரல் பாதிப்பால் அடுத்தடுத்து 15 பேர் உயிரிழந்துள்ளதாக இவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஆழ்துளை குழாய்கள் மூலம் இக்கிராம மக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரில் அதிகமாக சுண்ணாம்பு தன்மை உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த தண்ணீரை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதால் சர்க்கரை, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் இறுதியாக கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு இந்த உப்பு நீர் எங்களுக்கு சின்னதுல இருந்து சின்ன குழந்தைக்கு கூட இந்த உப்பு நீர் தான் இப்ப ஆகுது. எங்களுக்கு இது பெரிய இனிஷியா இருக்குது. தலைவலி சாப்பிடறதுக்கு எங்களுக்கு சோறு தண்ணி இல்லைங்கிற காரணம் கூட இல்லை. இந்த உப்பு நீர் தண்ணி, இந்த உப்பு தண்ணியை குடிச்சிட்டு மனசு எடுத்து கிடக்கிறது போதும் போதுங்க. கொஞ்சம் தயவு செய்து இந்த தண்ணியை அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு மாற்றுக்கிறீங்க. அடுத்தடுத்த உயிரிழப்புகளை தடுக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டையிலிருந்து ஹரிராஜன்.